இந்த கடந்த ஒரு ஏப்ரல் மாதத்துல பார்க்கும் பொழுது மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு ஒரு கடுமையான மன அழுத்தம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதனுடன் செவ்வாயினுடைய சேர்க்கை. செவ்வாய் வந்து வேகமாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய, கொஞ்சம் ரேஷா ஹார்ஷா சில விஷயங்களை நீங்கள் டீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்திருக்கும். அதன் மூலம் உங்களுக்கும் சங்கடம், உங்களை சார்ந்தவர்களுக்கும் சங்கடம். இந்த சூழ்நிலை மே மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் கூட மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு தொடரும். மே 12க்கு பிறகு இந்த சூழ்நிலை மாறி ஓரளவுக்கு தெளிவான முடிவெடுக்கக்கூடிய, கொஞ்சம் வேகம் குறைந்து ஓரளவுக்கு விவேகத்துடன் முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு ஏற்படும். சில ஆரோக்கிய குறைபாடுகள், கால் சம்பந்தமான ஒரு பிரச்சனை, காலில் ஒரு வீக்கம் வருவது, அல்லது வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் வேகமா போய் அதன் மூலம் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு தொடர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த டிராவல் சம்பந்தமான, ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் பிரிகாஷன் எடுத்துக்கொள்வது மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு நன்மையை தரும். தொழிலில் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து மே 14ஆம் தேதிக்கு பிறகு தொழிலில் உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல், ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை, வருமானம் குறைவா இருந்திருக்கக்கூடிய அமைப்பு மாறி உங்களுக்கு வருமானம் சீராக வரக்கூடிய ஒரு சூழல், இதெல்லாமே மே 14ஆம் தேதிக்கு பிறகு மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு இந்த வம்பு வழக்கு, கோர்ட்டு விஷயங்கள், போலீஸ் ஸ்டேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிக்கியிருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு கூட ஓரளவுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை மே 15க்கு பிறகு ஏற்படும். சொத்துக்கள், முதலீடு, இந்த ரியல் எஸ்டேட் இது சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு முதல் 12 நாட்கள் மே மாதத்துல சாதகம் இல்லாத சூழ்நிலை. செவ்வாய், பூமிகாரகனான செவ்வாய், அவரே உங்களுக்கு சொத்துக்குரிய ஸ்தானாதிபதியாகவும் வருகிறார். அவர் வந்து பாத்தீங்கன்னா மே 12ஆம் தேதி வரைக்கும் சனியினுடன் சேர்க்கை. ஸோ அது ஒரு சாதகம் இல்லாத அமைப்பு. மே 12ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய சொத்துக்குரிய ஸ்தானாதிபதி தன்னுடைய சுயசேத்திரத்தில் ஆட்சி பலத்தில் உச்சம் பெற்ற சூரியனுடன் சேர்வது, சொத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து உங்களுக்கு சாதகமாக முடிவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு, அல்லது புதிய சொத்துக்கள் வாங்குவது, புதிய வாகனம் வாங்குவது, இதற்கான சூழ்நிலைகள் எல்லாமே மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு இந்த மே மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மகர ராசி மகர லக்ன நண்பர்கள் கொஞ்சம் பொறுமையா இருப்பது நல்லது. இந்த மே மாதத்திற்கு பிறகு இந்த ஜூன் 2ஆம் தேதி நிகழக்கூடிய குரு பெயர்ச்சி உங்களுக்கு குருபலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சாதகமான ஒரு செய்திகள் வருவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் ஏற்படும். சில மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கூட செயல்பட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா இந்த மே மாதம் கடைசி வரைக்கும் நீடிக்குது. உங்களுடைய 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்திற்கு வருவது ஹர்ஷ யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி உங்களுக்கு எதிரியை வெல்வதற்கான ஒரு வாய்ப்புகள், அல்லது எதிரியின் பணம் உங்களிடம் வந்து சேர்வதற்கான வாய்ப்புகள், எதிர்ப்புகள் குறைந்து வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு வாய்ப்பு, இதெல்லாமே மகர ராசி மகர லக்ன நண்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்படுகிறது.